நான் தான் உங்கள் டைம் பாஸ் ட்ராவலர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லியில் இருந்து கிளம்பி அஜ்மேர் பிளேஸுக்கு நம்ம நேற்று நைட்டே வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே இருந்து நம்ம அஜ்மேரோட முக்கியமான இம்பார்ட்டண்டான பிளேஸான ஒரு தர்கா வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் ரெடியாக இருப்பீங்க பார்க்கறதுக்கு நினைக்கிறேன். நேற்று நைட்டு 6 o'clock வந்து இந்த அஜ்மேருக்கு நான் வந்து ரீச் ஆகினேன். ஸோ என்னால் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல. நம்ம டெல்லியிலேருந்து மார்னிங் 7 o'clock கிளம்பி இங்கே வரதுக்கு ஈவினிங் 6 o'clock ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 11 hours நம்ம பைக் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஏன்னா 400 கிலோமீட்டர் தான், பட் இங்கே வந்து சரியான ஃபாக் இருந்தனால நம்மளால் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ண முடியல. அது நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் எனக்கு செம்ம டயர்டாக இருந்தனால எனக்கு கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல. நான் வந்தோடனே ரூமில் செக்இன் பண்ணிட்டு நான் ரூமில் வந்து ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ நைட் எங்கேயுமே போக முடியல. இப்போ நான் தங்கி இந்த ஹோட்டலில் காமிக்கிறேன், வெளியே அவுட்ஃபிட்டை காமிக்கிறேன். இதான் நான் தங்கி இந்த ரூமு, பக்கத்தில் உள்ள பிளேசஸ். இது வந்து இப்போ ஏதோ கல்யாண பார்ட்டி நடந்துட்டுருக்கு. ஸோ ஹோட்டல் ஓகே தாங்க, நல்லா இருந்துச்சு செமையாக. இப்போ நம்ம வந்து ஹோட்டல்லேருந்து இப்போ தர்கா போகிறக்காண்டி கிளம்பியாச்சு. நான் ஃபஸ்ட் வந்து பைக்கை தான் எடுத்து நான் தர்காவுக்கு போகலான்னு இருந்தேன். ஆனால் அங்கே ஹோட்டலில் வாட்ச்மேன் சொன்னார், இல்லை நீங்கள் பைக்கில் போகிறது சேஃப் கிடையாது, அங்கே பார்க்கிங் எதுவுமே கிடையாது, ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஆட்டோ ரிக்ஷா எடுத்து அதுக்கடுத்து நீங்கள் தர்காவுக்கு போங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ நான் வந்து ஆட்டோ ரிக்ஷா எடுக்கிறதுக்காண்டி இப்போ வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். இந்த தர்காவில் வந்து என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டிலே பெரிய கடை, அதாவது சமைக்கிறதுக்கான பாத்திரம் இந்த தர்காவில் தான் இருக்குது. ஒரே நேரத்தில் 5000 கிலோவுக்கு மேலே வந்து சாப்பாடு வந்து இங்கே ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ரிக்ஷா பிடிச்சி நம்ம இப்போ தர்காவுக்கு போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆட்டோவில் ஏறும்போது பின்னாடி உட்காருங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நான் முன்னாடி தான் உட்காருவேன், அடம் பிடிச்சி முன்னாடி உட்காந்துருக்கேன். இவ்வளோ தான் நம்ம சின்ன வயசில் முன்னாடி உட்காருக்காண்டி அடம் பிடிச்சிருந்தாலே சண்டைலாம் போட்டு முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கு. ஆனால் என்ன இருக்குன்னு தெரியல, அந்த முன்னாடி சீட்டில் அந்த முன்னாடி சீட்டில் இருந்து போவதுக்கு அவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ராஜஸ்தான் டிஷ்ஷான தால் பக்வான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக இது வந்து நம்ம வந்து ஜெய்சல்மேர் வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கேயும் வாங்கியிருக்கோம், எப்படி நம்ம பார்ப்போம். அவங்க கொடுத்துருக்க தாலில் வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது தால் வந்து செமையாக இருக்குது. தாலில் டிப் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ராஜஸ்தான் ஜெய்சல்மேரில் சாப்பிட்டதுக்கும் நம்ம இப்போ அங்கே நம்ம அஜ்மேரில் சாப்பிட்டதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்படின்னா அங்கே வந்து நல்லா நம்ம டாலில் ஊற வச்சு நம்மளுக்கு கொடுத்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து போக போக நமக்கு அந்த எண்ணெய் அப்படி தெவட்ட மாதிரியே நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கடுத்தா சாப்பிடவே முடியலை. பட் அந்த அப்பளத்தை விட அந்த டால் வந்து செம்மையாக இருந்துச்சு. 2 டைப் ஆஃப் டால் வச்சுருக்காங்க, 2 டால் ஊற்றி அதுக்கடுத்து இந்த பானிபூரியில் பானி ஊற்றுவாங்க தெரியுமா, அந்த பானியை ஊற்றி நம்ம கொடுக்காங்க. ஸோ அதுவும் செம்ம டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த பாப்பட் மட்டும் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது நல்லா, இந்த அப்பளம் மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். இப்போ பாருங்க, நம்ம வந்து தர்கா உள்ள தெருவுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் தர்கா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, எல்லா கடையிலையும் பார்த்தீங்களா ஒரு கொடி நட்டி வச்சுருக்காங்க. ஸோ ராம் மந்திர் ஓப்பன் பண்ணதுக்காண்டி கொடியெல்லாம் கட்ட நட்டிருக்காங்களா, அது மாதிரி இங்கேயும் நட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹிந்து கடையில் மட்டும் இல்லை, முஸ்லீம் கடையிலையும் கூட இந்த கொடியை நட்டியிருக்காங்க. இது தாங்க இந்தியா. நீ எந்த மதமாக இது, நாங்கள் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டோம், ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படிங்கிறத இந்த இதை காமிக்குது. இந்த பள்ளிவாசலை பார்க்கறதுக்கு வேர்ல்டு லெவலில் இருந்து மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க இந்த பள்ளிவாசலை பார்க்கறதுக்காண்டியே. இதாங்க தர்காவோட மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம வந்து தர்காக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பூஜை பண்ணதுக்காண்டி பூ எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பூ வாங்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு விருப்பம் இருந்து நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பூ வாங்கிக்கலாம். சரி வாங்க நம்ம இப்போ உள்ளே போவோம். இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வர்றதுக்கு முன்னக்கூட்டி நம்ம வந்து உங்ககிட்ட இருக்க கச்சிஃபில் வந்து நீங்கள் தலையை கவர் பண்ணிக்கணும். அப்படி உங்கள்கிட்ட இல்லைனா இங்கே நிறையா கச்சிஃப் விற்காங்க, 20 ரூபா சொல்லுவாங்க. அந்த 20 ரூபா கொடுத்து நீங்கள் கச்சிஃப் வாங்கிக்கலாம். இதுதாங்க தர்கா நம்ம உள்ளே வந்த பிறகு இருக்க வியூவு. நம்ம உள்ள என்ட்ரியான பிறகு நமக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு நமக்கு வந்து 2 லங்கர் பண்ணுவாங்களா, இங்கே பிரசாதம், லங்கர் மீன்ஸ் பிரசாதம் பண்ணுவாங்களா, பிரசாதம் பண்ணதுக்கான ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேஸை நமக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த லங்கர் பிளேஸ் தான் நம்ம பார்ப்போம். அப்படியே இந்த லங்கருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை கால் மூஞ்சிலாம் கழுவுற இடம் இருக்குது.
நீங்கள் இதுக்கு முன்னக்கூட்டி பள்ளிவாசல் போயிருந்தால் உங்களுக்கு தெரியும். பள்ளிவாசலில் போய் தொழுவதுக்கு முன்னக்கூட்டி இந்த இடத்துல தான் கை கால் மூஞ்சி எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவங்க போய் தொழ போவாங்க. வாங்க நம்ம இப்போ போய் ஒவ்வொரு பிளேஸை நம்ம சுற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து தொழுகைக்கான இடம். உள்ள வந்து ஆண்கள் தொழுதுட்டு இருப்பாங்க, பெண்களுக்கு வந்து உள்ள வந்து அலோடு கிடையாது. ஸோ அதனால அவங்க வெளியில வந்து தொழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட தர்கா இருக்கு. இப்ப பாருங்க, இந்த தர்காவுக்கு வெளியில இருந்து அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க உள்ளேயும் பூ விற்கிறாங்க. இங்க உள்ளேயும் பூலாம் விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இங்க வேணும்னா நீங்க உள்ள வந்து கூட வாங்கிக்கலாம். ஸோ ஒரு மினிமம் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதாங்க இந்த தர்காவோட மெயின் என்ட்ரன்ஸ். வாங்க இப்போ போய் நான் போய் உள்ள போய் வந்து ப்ரே பண்ணிட்டு வந்துதான். ஸோ உள்ள வந்து கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் உள்ள போய் ப்ரே பண்ணிட்டு வந்தப்போ அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இந்த தர்கா பக்கத்துல வந்த பிறகு இவங்க பாடுற பாட்டு, அதுக்கு இங்க வருத ஸ்மெல்லு எல்லாமே பார்க்கும்போது நமக்கு அப்படியே நம்ம பாடியில குட் வைப்ஸ் வந்து பாஸ் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இந்த தர்காவோட பேர் என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா கரீப் நவாஸ் தர்கா. இந்த உள்ள எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு சமாதி ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த சமாதிக்கு மேல நிறைய துணி போட்டு மூடிருக்காங்க. அதுக்கு மேல நம்ம கொண்டு வந்த பூவை எல்லாம் தூவி எல்லாரும் இதுக்குள்ள ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போடுற பூ வந்து இங்க உள்ள லங்கர் பண்ணதுக்கு அவங்க எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளிவாசல வந்து இவங்க செமையா கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ வந்து இந்த பள்ளிவாசல் அதுக்கு அடுத்து இந்த தர்காவெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து வீடியோவோட மெயின் கண்டென்டான நம்ம வந்து லங்கர் பண்ணத பிளேஸை போய் பார்க்க போகிறோம். வந்து லங்கர் பண்ணது 2 இடம் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பெருசும் இன்னொன்று வந்து சின்னது ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போய் இந்த பெருசை பார்ப்போம். ஸோ பாருங்களேன், இந்த லங்கர் பண்ணதை பார்த்து வச்சிருக்க இடத்த போய் மேலே போய் பார்க்கறதுக்கு நிறைய படி ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி தான் இதை போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதாங்க இந்த லங்கர் பண்ணதை பாத்திரம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச ரைஸு, அதுக்கடுத்து நட்ஸு, அதுக்கடுத்து டால், அதுக்கடுத்து பணம், இது எல்லாமே இதுக்குள்ள போடுவாங்க. இந்த பாத்திரம் வந்து என்னைக்கு ஃபில் ஆகுதோ அன்னைக்கு தான் இந்த லங்கர் பண்ணுவாங்களாம். இதுக்குள்ள இப்ப என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அரிசி இருக்கு, அதுக்கடுத்து நட்ஸ் நிறைய கிடக்கு, அதுக்கடுத்து தேங்காய், அதுக்கடுத்து ஜாக்கரி போட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தலியாங்க ஒரு டிஷ் ஒன்று பண்ணுவாங்களா, அது டிஷ் பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா. ஆனால் அது எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே நமக்கு தெரியாது. இந்த அடுப்பு பார்த்தீங்களா, ஸோ இந்த பாத்திரம் வச்சுருக்காங்க, அது கீழே இந்த விறகு வச்சு இதில் தான் தீ வைப்பாங்க. இந்த இடத்துல தான் இந்த லங்கர் பண்ணதுக்கு நீங்கள் என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத இங்கே வந்து ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. நீங்கள் பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த லங்கர்லாம் பண்ணதுக்கு வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து கூட நீங்கள் தனியாக பண்ணலாம். அதுக்கு ஒரு ஆளுக்கு 1 லட்சத்துக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 4000ல இருந்து 5000 கிலோ வரைக்கும் லங்கர் சாப்பாடு பண்ணுவாங்களாம். இந்த சைட்ல பாத்தீங்களா இந்த மரக்கட்டை மாதிரி ஒன்று தெரியுது பாத்தீங்களா, இதுலதான் இந்த லங்கரை வந்து கிண்டுவாங்க.
வந்து ஒரு ஆளால் நம்மளால கிண்ட முடியாது. இதுக்காக 3-4 பேர் சேர்ந்து தான் இந்த லங்கரை வந்து சாப்பாடை வந்து கிளறிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து பெரிய பாத்திரத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இங்க வந்து சின்ன பாத்திரம் ஒன்று இருக்கு. அங்க வந்து டெய்லி அதுல வந்து லங்கர் பண்ணுவாங்களா, அதை போய் நம்ம இப்போ பார்ப்போம். இதுதான் அந்த சின்ன பாத்திரம் உள்ள லங்கர். இதுலேயும் வந்து எல்லாரும் வந்து காசு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த லங்கர் தாங்க டெய்லி பண்ணுவாங்க இதில். ஸோ நீங்கள் நைட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம் இந்த லங்கர் எப்படி பண்ணுதாங்கன்னு. இதுதான் இந்த லேடர். இந்த லேடர் போட்டு தான் உள்ளே இறங்கி இந்த லங்கரை வந்து அவங்க எடுத்து இந்த பாத்திரத்தில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த பாத்திரத்தை ஃபில் பண்ணி அதுக்கடுத்து இங்கே வர பக்தர்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுதாங்க இந்த நைட்டு பண்ணி வச்சிருந்த லங்கர். ஸோ இது யார் வேணாலும் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நைட்டு பண்ணி இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த தற்கால வந்து எப்படி குக்கிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுதேன். அவ்வளோதாங்க, நம்ம தர்கா வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த தர்காவுக்குள்ள நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தலையை வந்து கவர் பண்ணணும். இதுக்குள்ளே வந்து கேமரா அதுக்கடுத்து பேக் எதுவுமே அலோவ் கிடையாது. நீங்கள் வந்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடி வெளியில் வந்து லாக்கர்ஸ் நிறையா இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் சேஃபாக உங்கள் திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு நீங்கள் உள்ளே வரலாம். பாருங்களேன், இந்த ஃபேமஸான தர்காவை பார்க்கறதுக்கு எவ்வளோ கூட்டம்னு. வெளியில் வந்த பிறகு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நமக்கு தெரியுது. நம்ம இப்போ வந்து அஜ்மீர் தர்காலேருந்து வெளில வந்துட்டோம். இந்த தர்காவுக்குள்ளே போகிறதுக்கு இந்த மதத்தை சார்ந்தவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்களும் போய் உள்ளே போய் ப்ரே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டைம் பாஸ் ட்ராவலர் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.